இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா ஒரு பயங்கரமான ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ்? பாட்டு பாட போயிருக்க நம்ம சுவாதி பாட்டு போட்டியில ஜெயிச்சிட்டாலாம். அப்படியா? அட அது மட்டும் இல்ல மாமா, அவ பாடின பாட்டு இன்னும் ஒரு மாசத்துல டிவில வரப்போதா. பாத்தியாமா எவ்வளவு குட்டி பொண்ணா இருந்தா, அவ இன்னைக்கு வளர்ந்து பாட்டு போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு ஆயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. நம்ம ஸ்வாதி குட்டி டிவில வரப்போறாளாங்க. ஐயோ, அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவளுக்குள்ள நிறைய திறமை இருந்திருக்கு பாருங்களேன். அத நாம தான் சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். ஆமாமா, சுவாதியை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். மாப்பிள்ள தான் அவளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்குள்ள உள்ள திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு அப்பாவா நான் பண்ண வேண்டியதெல்லாம் மாப்பிள்ள பண்ணிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு அவர் மாப்பிள்ளையா வந்ததுக்கு நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோமா. ஆமாப்பா, அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சவ. சகலைய பத்தி நீங்க இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கீங்க. நான் வந்த அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். மை சகலை இஸ் எ ரியலி கிரேட். என் காதல எப்படியாவது சொல்லணுமே. இதுக்கு மேல யோசிக்க கூடாது. கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடணும். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன என்ன சொன்ன? உனக்கு சொல்லவே மாட்டேங்கிற. என்ன விஷயம் சொல்லு. அது அக்கா, அக்கா, என்ன? நீ வரதுக்கு லேட் ஆனதுனால நானே உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, கிளம்பலாமா? போலாமாமா? ஹே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? அதுக்குள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டேடி. செங்கல்பட்டுல என் லவ்வ சொல்லலாம்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம போச்சே. அக்கா, என்னக்கா யோசனையில இருக்க? வாக்கா போலாம். வரேன் வரேன். இப்ப எதுக்கு ஆரத்தி எடுக்கிற? அவ என்ன போட்டிக்கு போயிட்டு ஏதாவது ஜெயிச்சுட்டு வந்திருக்காளா? கல்யாணத்துக்கு தானே போனாங்க. அது கூட டிரைவருக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம்னு போனா. இவ கூட சும்மா தானே போனா. சித்தி, இவருக்கு என்ன பேர் இல்லையா? எப்ப பாரு டிரைவர் டிரைவர்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அம்மா அப்படி கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்காங்க. திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இவருக்கு தான் ராஜான அழகான ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லி கூப்பிட வேண்டியதானே. சின்னத்த இப்படி கூப்பிடுறப்பவே சகல ஏதோ பெருந்தன்மையா விட்டுட்டு போறாரு. இல்லன்னு வைங்க, பிரச்சனை என்னைக்கோ வெடிச்சிருக்கும். இங்க பாருங்க, ரேவதியே சொல்லிருச்சு, இனிமேலாவது சகல கிட்ட மரியாதையா பேசி பழகுங்க. சும்மா அதானே, நாங்கெல்லாம் மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு மரியாதை கூப்பிடுறப்ப நீ மட்டும் என்ன அவன் இவனு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் ரேவதி கேக்குறா. ரேவதிக்கு என்ன ஆச்சு? இவனுக்கு போய் பறிஞ்சு பேசுறா. இவளையும் அந்த டிரைவர் பையன் மாத்திட்டானா? இப்படியே விட்டா வீட்டுல எல்லாரையுமே மாத்திருவான். இது நடக்க கூடாது. ரேவதி கிட்ட பேசணும். சொல்லுங்க சித்தி, என்ன பேசணும்? இங்க பாரு, இவ்வளவு நாளா நீ நல்லா தானே இருந்த. இப்ப என்னவோ திடீர்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. அவனை என்னவோ டிரைவர்னு சொன்னது உனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா அவன் ஃப்ராடு தனம் தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. அப்படி என்ன செஞ்சார் அவரு? அவ ராஜா சேதுபதியோட பேரங்கிறத மறைச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். அது புரியாம அக்கா நீங்க எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. செத்து போனாலே அந்த அபிராமி, அவதான் அந்த டிரைவரோட அம்மா. இவன் தான் அவங்க அம்மாக்கு கொல்லியும் வச்சான். 3வது நாள் காரியமும் அவன் தான் செஞ்சான். இதெல்லாம் உங்க அம்மா தான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீயாவது நம்பு ரேவதி. நான் சொல்றதா உண்மை. சித்தி, இத நீங்களே கொஞ்ச நாளா சொல்லிட்டு தான் இருக்கீங்க.
ஆனா எதுக்கும் எவிடன்ஸ் இல்ல. ஆதாரம் இல்லாம நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? ஏதாவது எவிடன்ஸோட சொன்னாதான் நம்ப முடியும். உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும்? இப்ப நான் குடுக்கறேன், அப்பயாச்சும் நம்பு. ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம்? இந்த வீடியோ பாரு, இதான் ஆதாரம். இது மட்டும் இல்ல, அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பியும் என்கிட்ட இருக்கு. பாக்குறியா? இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். இவங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அப்படியே சைலண்டா இருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. வீடியோல எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப டாக்குமெண்ட் வர எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இல்ல, நம்ம எப்படியாவது ராஜாவை காப்பாத்தி ஆகணும். இத பாரு. அவன் போட்டோ ஒட்டின டாக்குமெண்ட்ல அவன் சைன் பண்ணிருக்கான். பாரு. இங்க பாத்தியா? அருணாச்சலம் அபிராமி. இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சித்திக்கு எப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது? வீடியோ டாக்குமெண்ட்னு எல்லாம் பக்கவா கையில வச்சிருக்காங்க. இதெல்லாம் அம்மா பார்த்தா கண்டிப்பா ராஜாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? இப்ப அவன் யாருன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இனிமே அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திக்க. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்ததும் அவகிட்ட இந்த எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவனை வீட்டை விட்டு துரத்தி விடணும். குடு. சித்தி சைலண்டா கார்த்திக் எதிரா இவ்ளோ வேலை செஞ்சிருக்காங்களே. இத மட்டும் அம்மா பார்த்தா வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும். அப்புறம் 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்ற கார்த்தியோட லட்சியம் நிறைவேறாமலே போயிடும். அந்த டாக்குமெண்ட் காப்பி, அந்த செல்போன் ஆதாரம் எதையும் அம்மா பார்க்க கூடாது. என்ன பண்ணலாம்?